வணக்கம். நான் டாக்டர் பிரபு பேசுறேன். மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் ஈரோட்ல இருந்து. மூளை, தண்டுவடம் மற்றும் நரம்பு சம்பந்தமான விஷயங்கள பத்தி ஒவ்வொரு வாரமும் மக்களாகிய உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கும் விதமா நெறைய விழிப்புணர்வு பதிவுகள நம்ம போட்டுட்ருக்கோம். இப்போ நம்ம வலிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபிட்ஸ், சீஷர், கன்வல்ஷன், எபிலெப்சி இது மாரி இதில எந்த ஒரு டெர்ம் வேணா நீங்க யூஸ் பண்ணலாம். பட் ஒவ்வொன்னுக்கும் வித்தியாசம் இருக்கு. முதல்ல நெறைய பேத்துக்கு ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கு. அதாவது வலிப்பு அப்படின்னு நம்ம தமிழ்ல ஜென்ரலா சொல்லிடுறோம். பட் ஆங்கிலத்தில பார்த்தீங்கன்னா, சீஷர் அப்படின்னு சொல்லுவோம். சீஷர் அப்படின்னாலும் இது வந்து ஒரு வகையான வலிப்பு. பட் எபிலெப்சி அப்படின்னா, அதாவது சீஷருக்கும் எபிலெப்சிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீஷர் அப்படிங்கிறது வலிப்பு ஒரு தடவ வந்தா, அத வந்து நம்ம அந்த எபிசோட அந்த ஒரு தடவ வந்திருக்கிற அந்த எபிசோட வந்து நம்ம சீஷர்ன்னு சொல்றோம். எபிலெப்சி அப்படின்னா 1க்கும் மேற்பட்ட 2 அல்லது அதுக்கும் மேற்பட்ட இந்த சீஷர் எபிசோடு வருது. பட் அதுக்கான ஒரு கரெக்ட்டான காரணம் அன்ப்ரொவோகேட்டட் சீஷர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பின்புலத்தில அந்த சீஷர உருவாக்கக்கூடிய காரணம் எதுவும் இல்ல. ஆப்வியஸா எதுவும் இல்ல. அப்படிங்கிற பட்சத்தில தான் அத வந்து நம்ம எபிலெப்சி அப்படின்னு சொல்லுவோம். எபிலெப்சிங்கிறது வந்து சீஷர விட கொஞ்சம் அடுத்து ஒரு முத்துன வியாதி அப்படிங்கிறது என்னன்னா, எபிலெப்சிக்கு நீங்க வந்து தொடர்ந்து இந்த சீஷர் அதாவது இந்த வலிப்பு மருந்துகள எடுத்துக்கிட்டு வரணும். அதுக்கு வந்து எபிலெப்சி சிண்ட்ரோம் அப்படிங்கிற நெறைய வகைகள் இருக்கு. ஸோ எபிலெப்சினா என்ன? சீஷர்னா என்ன? அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். போன பதிவுல வந்து நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அதாவது சூடோ சீஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய சைக்கிக் நான் எபிலெப்டிஃபார்ம் சிண்ட்ரோம் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்த்தோம். இப்போ இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த வலிப்ப வந்து நம்ம சின்கோப் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு வகையான தலை சுத்தலோட நம்ம வந்து வேறுபடுத்தி காட்டணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சின்கோப்புக்கும் சீசருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீசர் வந்து ஏதோ ஒண்ணும் முன்கூட்டியே எதுவும் ஒரு விஷயம் நடக்கணும்னு அவசியம் கிடையாது. திடீர்னு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பட் சின்கோப்புக்கு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு எமோஷனல் ஸ்ட்ரெஸ், இல்ல நீங்க படுத்துட்டு எந்திரிக்கும்போது அந்த ஆர்த்தோஸ்டாட்டிக் ஹைப்போடென்ஷன் சொல்லக்கூடியது, இல்ல உங்களுக்கு ஏதாவது ஹார்ட் சம்பந்தமான ஒரு விஷயங்கள், இதனால வரக்கூடியது தான். அதாவது பிரிசிபிடேட்டிங் இல்ல முன்கூட்டியே ஏதாவது வரக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா, சீசர்ல எதுவும் இருக்காது. பட் சின்கோப்ல இதெல்லாம் இருக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, சீசர்ல வந்து ப்ரீ மானிட்டரி சிம்ப்டம் எதுவும் இருக்காது. பட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சின்கோப் வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டயஃபோரசிஸ் இல்லன்னா டனலிங் ஆஃப் விஷன் அதாவது நமக்கு வந்து பார்வை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கி அப்படியே மறைஞ்சிரும். அந்த மாரி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த சீசருக்கு வந்து டிரான்சியன்ட் டூ அன்கான்ஷியஸ்னஸ் அதாவது நம்ம சீசர் வந்த உடனே இம்மீடியட்டா அன்கான்ஷியஸ் ஆயிடுவோம். பட் சின்கோப்புக்கு பார்த்தீங்கன்னா, வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் ஆகும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, சின்கோப்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த வலிப்பு மாரி இந்த கை, கால் இழுத்துக்கிறது வந்து வரும். பட் ஆனா அது வந்து 15 செகண்டுக்கு கம்மியா தான் இருக்கும். அது உடனே சரியாயிடும். பட் இங்க சீஷர்ல பார்த்தீங்கன்னா, இந்த கை, கால் இழுத்துக்கிறது வந்து ரொம்ப நேரம் அதாவது 30லிருந்து 60 செகண்ட் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாரி டியூரேஷன் ஆஃப் அன்கான்ஷியஸ்னஸ் அதாவது நம்ம மயக்கம் போடுறது பார்த்தீங்கன்னா, வலிப்புல மேபி ஃபியூ மினிட்ஸ் இருக்கும். பட் சின்கோப்ல வந்து ஃபியூ செகண்ட்ஸ் நம்ம அதாவது எந்த அளவுக்கு சீக்கிரமா சின்கோப் வருதோ, அந்த அளவுக்கு சீக்கிரமா நம்ம அதிலிருந்து ரெக்கவரும் ஆயிருவோம். ஸோ இது போற நெறைய விஷயங்கள். அதே மாரி பார்த்தீங்கன்னா, சீஷர்ல வந்து நம்ம அந்த நாக்க கடிச்சுக்கிறது, யூரின் மோஷன் போறது, அதே மாரி வந்து உங்களுக்கு அந்த கை, கால் இழுத்துக்கிற அந்த மோட்டார் ஃபினாமினன் இதெல்லாம் இருக்கும். பட் இங்க சின்கோப்ல வந்து அந்த யூரின் போறது, நீங்க நாக்க கடிச்சுக்கிறது, வாயிலிருந்து ரத்தம் வர்றது, இது போன்ற இதெல்லாம் இருக்காது. ஸோ இத வச்சு நம்ம வந்து சின்கோப்புக்கும், சீசருக்கும் உள்ள வித்தியாசத்த நம்ம ஏன்னா நெறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா, படுத்துட்டு எந்திரிக்கும்போது சடனா அந்த மூளைக்கு போற ரத்த ஓட்டம் குறையறனால ஃபியூ செகண்ட்ஸ் வந்து கை, கால் இழுத்துக்கும். பட் இத வந்து நம்ம வலிப்புன்னு நெனச்சுக்குவோம். பட் ஆக்சுவலா வலிப்பு இல்ல. சில நேரம் மூளைக்கு போற ரத்தம் குறையும்போது, மூளையில வந்து அந்த அப்நார்மல் எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி வந்துச்சுன்னா, அவங்களுக்கு வந்து இந்த போல கை, கால் இழுத்துக்கிறது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இத நீங்க இந்த சூடோ சீஷர்னா என்ன? அதாவது சீசர் மாரி நடிக்கிறவங்களுக்கு வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அதே மாரி சின்கோப்ன்னு சொல்லக்கூடிய அந்த தலை சுத்தல்னால வரக்கூடிய இந்த மயக்கத்திற்கும், சீஷர் அதாவது வலிப்புல வர்ற மயக்கத்துக்கும் என்ன வித்தியாசங்கிறத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அப்பதான் வந்து மேபி டாக்டர் இல்லாத ஒரு சூழ்நிலையில கூட, நீங்க இந்த விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து நீங்க ஈஸியா முதலுதவி குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொடர்ந்து வலிப்பு சம்பந்தமான இந்த வீடியோக்கள நீங்க பாருங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். வலிப்ப பத்தி நெறைய தெரிஞ்சுக்குவோம். கண்டிப்பா வாங்க. தேங்க் யூ.